அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்த வடை ரெசிபிங்க. இந்த உளுந்த வடை கிரைண்டரில் அரைக்காமல் இன்றைக்கி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாகவும் அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் முழு உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கணுங்க, நல்லா பெருசாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இது 1 மணி நேரம் நல்லாவே ஊறி வரட்டும். அடுத்து 1 மணி நேரம் உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்குதுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற விடாதீங்க, அப்புறம் வடை எண்ணெய் குடிச்சிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுருங்க. பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாங்க, ஒரே முட்டுக்காக போட வேணாம். லாக் பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். நீங்கள் ஒரே முட்டுக்காக ஸ்பீடாக நம்ம அரைச்சோம்னா நமக்கு மாவு அப்புறம் சூடாயிரும். அப்புறம் உளுந்த வடை நமக்கு ஃப்ளஃபியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. தண்ணியை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்பவும் சேர்க்கக்கூடாதுங்க. நான் அள்ளி போட்டதுலேயே தண்ணி ஓரளவுக்கு இருக்குது, அதனால் நான் இப்போதைக்கு சேர்க்கலை. அடுத்து இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவு நல்லாவே அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே இருக்கணும். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது 2வதாக அரைச்ச உளுந்தையும் ஃபஸ்ட்டு அரைச்ச உளுந்தோட இப்போ சேர்த்துடலாம் மாவில். இந்த அளவுக்கு மாவு நமக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இதுக்கு மேலே தண்ணியாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. நம்ம பிணைஞ்சு கொடுக்க தான் நமக்கு வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போது நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லாவே அடித்து நல்லா கிளறி விட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லாவே அடித்து நல்லா மாவு பிணைஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் முழுசாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு இதில் நமக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் மாவை ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, நம்ம உடனே எண்ணெயில் போட்டுறணுங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நீர் விட்டுரும். அடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லாவே
கையை ஈரமாக்கிக்கோங்க. இப்போது மாவை இந்த அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணுங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும், கையில் ஒட்டாமல். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஓல்ஸ் விட்டுருங்க. இப்போ இதை எண்ணெயில் விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த மாதிரி மெதுவாக கையை விட்டிங்கன்னா நமக்கு வடை அழகாக உள்ளே விழுந்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுட்டு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல பாருங்கள். வடை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. போதும், வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கண்டியில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி தண்ணியில் கை விட்டுட்டு மாவெடுங்க. எடுத்துகிட்டு இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது எண்ணெயில் விட்டுறலாம். இதை அப்படியே திருப்பி இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துடும். இதே மாதிரி தாங்க, லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே விழுந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த வெந்த வடை எல்லாமே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே வடை நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.